மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்து நமஸ்கார். நான் உங்க ஹரிணிங்க. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளாஸஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் இருக்கும்போதே ரிவ்யூ கொடுத்த வீடியோ தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்க்க போறீங்க. நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாலாம் இருக்காது. அவங்களோட சைட்ல இருந்து என்னென்ன ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் கவராக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிசாட் ஆன்லைன் லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரம் மார்ச் 10லேருந்து 15க்குள்ள ஒரு டேட்டில் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரொம்ப டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான். ஃபீஸ் என்ன, ஃபர்தர் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இது உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வேணும், நான் வீடியோஸ்லேயே டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் வெல்கம் டு மை கிளாஸஸ். சொல்லுங்க புருஷோத்தமன், வாஸ் த கிளாஸ்? உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஒரு கிளாரிட்டி இருக்கா? எஸ் மேம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மேம். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ கிளாஸ் முடிகிறப்ப இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பாலிட்டினா என்ன தெரியுது, பேசிக்ஸ் தெரியுது. ஆர்டிக்கல் அப்புறம் எல்லாமே கொஞ்சம் பேசிக் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா எப்படின்னா ஒரு 4 நாள் நல்லா படிக்கிற மேம், 2 நாள் படிக்கிறதா திருப்பி புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. அது அதான் கொஞ்சம் எப்பயுமே டஃபா அப்படின்னா, இருக்கு. எப்பயுமே டச் வச்சுட்டே இருங்க. அட்லீஸ்ட் ஒரு டாபிக் ஆச்சும் போய் படிச்சுட்டு வந்துருங்க. இப்ப நான் கொடுத்த நோட்ஸ் இருக்குல்ல, அதுலயாச்சும் சும்மா போயிட்டு ஒரு பேஜ பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி பார்க்கலன்னு வைங்களேன், சோ ஐயோ நம்ம புதுசா ஏதோ சப்ஜெக்ட் குள்ள போறோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அது நார்மலாவே யூபிஎஸ்சில இருக்கிறது தான். நீங்க ஸ்கூல் படிக்கிற மாதிரியோ, காலேஜ் படிக்கிற மாதிரியோன்றத தாண்டி யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு வந்து புதுசான ஒரு சப்ஜெக்ட். சோ அதோட நம்ம ஜெல் ஆகுற வரைக்கும் அது நீங்க வந்து ஒரு டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி பாருங்க. மத்தபடி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நல்லா தானே இருந்துச்சு கிளாஸ்ல? எல்லாம் நல்லா புரிஞ்சது இல்ல? இந்த பிரச்சனை இல்ல. ஓகே. நம்ம டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறம் வந்து டெஸ்டோட அனாலிசிஸ் என்ன, அந்த எப்படி இப்ப பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற அந்த கம்பேரிசன் இருக்கும்ல. இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு பேசிக் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சொல்லுங்க ஞானமதி. காணா போயிட்டாங்க. ஞானமதி சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. சாரி மேம், அங்க பேசிட்டு இருந்தாங்க, சோ மைக் ஆன் பண்ணி ஓகே பேச ஓகே முடியல. ஓகே. சொல்லுங்க. பாலிட்டி கிளாஸ் எனக்கு நான் அகாடமியும் அட்டென்ட் பண்ணிருக்கேன் மேம். காலேஜ் டைம்ல ரொம்ப ஓவர்லோடா இருக்கும். இப்போ எனக்கு எப்படின்னா, நம்ம கம்மி மெம்பர்ஸ் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, நீங்க ஃப்ரீக்வெண்டா சில டாபிக்ஸ்ல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பீங்கல்ல, சோ வந்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சில கான்செப்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப எனக்கு பாலிட்டி பொறுத்த வரைக்கும் புதுசா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கான்ஃபிடன்ட் இருக்கு. ப்ரிப்பரேஷன் சைட் பார்த்தா ஆரம்பத்துல இருந்தது குறைஞ்சிருச்சு. பட் ஆனா எனக்கு எந்த ஒரு கான்செப்டும் புதுசா இருக்காது அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு மேம். இப்போ இந்த ஒரு வீக்ல இருந்து நான் டெஸ்ட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டா எனக்கு அது இன்னும் பழகிடும்ங்கிற மாதிரி. ஓகே. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு சப்ஜெக்ட். தேங்க் யூ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே. ஆமா, நான் முசுன்னு டவுட் கேட்பேன், தெரிஞ்சது அந்த மாதிரி எல்லாம் அகாடமில கேட்க முடியாது இல்லையா? சோ நீங்க ஃப்ரீயா இருக்கறதுனால எனக்கு நான் கேட்டு பழகிட்டேன். அதனால எனக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஆன்சர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. ஓகேடா. எனக்கு டவுட் கேட்டா ரொம்ப பிடிக்கும். சோ நீங்க டவுட் கேட்கும்போது அது வந்து இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டியா புரியுது. சோ உங்களுக்கு வந்துட்டு அது புரிஞ்சிருக்கு அந்த கான்செப்ட் அப்படின்றது எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் பேசுங்க பேசுங்க என் கூட இன்டராக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லிட்டு இருப்பேன். சொல்லுங்க சபரீஸ்வரி. சொல்லுங்க சபரீஸ்வரி. பாலிட்டிங்கிற அந்த நேம் அண்ட் என்னென்ன புக்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும். ப்ரிப்பரேஷன் எதுவுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் ஜாயின் பண்றேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அது உள்ள என்னென்ன மைக்ரோ டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாமும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், என்னென்ன ஓட்டிங் சிஸ்டம் இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பவர் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் தெரியும் போது ஓகே தெரிஞ்சு ஓரளவுக்கு நல்லா புரியுது அப்படிங்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பட் நடுவில் எக்ஸாம்ஸ்னால கிளாஸ் கொஞ்சம் டச் விட்டு போச்சு. அதனால இன்னும் கொஞ்சம் கண்டினியூட்டி கம்மி ஆயிட்ட மாதிரி இருக்கு. ரெக்கார்டிங் கிளாஸஸ் பார்க்கணும். ஆனா அப்ப பார்த்த வரைக்கும் எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுதான். கிளாஸ் அட்டென்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே புரிஞ்சது. நல்லா இன்டராக்டிவா இருந்தது. ஓகேடா, தேங்க் யூ. சோபைனா இருக்கு, அதனால கொஞ்சம் சவுண்ட் வரல. உங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கா? பரவாயில்லடா, பரவாயில்ல. எப்படியாச்சும் அதை இது பண்ணி ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான். நான் உங்களுக்காக மட்டும்தான் வீடியோ ஆன் பண்ணேன். ஆக்சுவலா வேற எனக்கு லைட்டா இருந்துச்சு ஷை ஸ்டார்டிங்ல. இப்போ அக்கா நல்லா இருக்கு. நான் இன்ஸ்டியூட் போனதை விட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. ஸோ எனக்கு இப்போ என்னென்னு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட டிஃபரன்ஸ் புரியுது. ஸோ உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணேன். நான் பிளான் பண்ணி. தேங்க்யூக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூடா.
கிளாஸ் உண்மையா சூப்பரா இருந்துச்சுக்கா. ஆக்சுவலா எனக்கு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியும் எனக்கு பாலிட்டினா என்னன்னு தெரியாது. பட் ஆனா பாலிட்டி தான் புடிச்சிருந்துச்சு. பட் இனியும் அதுக்கப்புறம் நீங்க டீச் பண்ணதுக்கு அப்புறம் இனியும் சூப்பரா எனக்கு என்னன்னா இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா பார்க்கும்போது பாலிட்டி அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல அப்படின்ற அளவு தான் என் மைண்ட் செட் இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பாலிட்டி நல்லாவே ஒரு அட்டாச். ம். இப்பவுமே நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்குதுக்கா. இப்ப எந்த டாபிக் பார்த்தாலும் எனக்கு அதுல பேசிக் நல்லா தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் மறந்தாலும் அது போதும்க்கா. சோ தேங்க்யூக்கா. தேங்க்யூடா. தேங்க்யூ சோ மச். ஒரு ஐடியா இருக்குல்ல. கண்டிப்பாக்கா. ஓகே. தேங்க்யூ சபரீஸ்வரி. லவ் யூ டூ. ஓகே. Class was good, really. In one words, it is excellent. Actually, உங்களோட efforts for last 5 years, whatever you have gained and your experience, right, that you produced very well. Because எல்லாருமே 5 years படிக்கலாம், 10 years கூட படிக்கலாம். But how they are going to bring it back into the market, அது ரொம்ப important இல்லையா? அது நீங்க கரெக்டா ப்ரொடியூஸ் பண்ணீங்க. It is just you started it, you are on the right track. Still you can do better so that you will get nice future in teaching side also. தேங்க்யூ So திவ்யா. that is also there. அப்புறம் when it comes to polity, as I said, you right. நான் ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட் கவர் பண்ணிட்டு பாலிட்டி சரியா எடுக்கல பிகாஸ் ஆஃப் த லெத்தாஜிக் மேனர் ஆஃப் டீச்சிங். அதனால பாலிட்டி மேல அந்த டிசைர்ஸ்லாம் ஒரு அப்படி லைக் அன்லைக்கா மாறிடுச்சு. அப்புறம் உங்ககிட்ட வரும்போது ஐ எம் ஏபிள் டு கோப் அப் அண்ட் ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் தோ நம்ம லைக் பாலிட்டியில் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் பட் அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல. அது உங்ககிட்ட நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. மோர் ஓவர் யூஆர் லைக் டூ யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் லைக் லிட்டில் பிட் எல்டர். ஸோ அதனால கொஞ்சம் ஈஸியா இருந்தாலும் கேட்டுக்க முடிஞ்சது. லைக் சில பேர் அப்படி கேட்க முடியாது இல்லையா? தே மைட் பி மோர் எல்டர் தென் அதர்ஸ். அது ஒரு இஷ்யூவா இருக்கும். பட் யூ ஆர் ஈக்குவல் டு அதர்ஸ். அதுதான் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். பீப்புள் ஆர் காலிங் அஸ் அக்கா, நாட் லைக் மேம் ஆர் சம்திங். ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் which you got, and it's same for us as well. I really appreciate your efforts, and moreover, like whatever the efforts you have fulfilled, that we need to follow in further also. அது ஆக்சுவலி நானும் குரூப் 1 கிளாஸ் போனேன். அங்கே ஒன்றுமே பெட்டராக கொடுக்கல. ஓகே. நீங்க ம். ஓகே மேடம். என்ன குணசீலன் கேட்கல. எனக்கு ஓகே மேடம். நீங்க ம். நான் முன்னாடி பார்த்ததை விட நீங்க லைட்டா ஈஸியா சொல்றீங்க. அதுவே பெட்டரா. நாங்கள் அதை வச்சே நான் கொஞ்சம் ஆக்சுவலி நான் படிக்கிறது கொஞ்சம் டெப்த்தாக தான் படிப்பேன். நீங்க சொல்றத வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க தீம் சொல்லிடுறீங்க, அதை வச்சு நாங்கள் உள்ள படிச்சுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ குணசீலன். சொல்லுங்க திவ்யா. லேட்டரா ஜாயின் பண்ணீங்க. அதோட கோப்பப் ஆகி போக முடிஞ்சதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் மேம். நான் ஆக்சுவலி லாஸ்ட் இயரே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே செல்ஃப் ஸ்டடி தான். உங்களோட கிளாஸ்ல ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்துச்சு. இன்னமும் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா உங்களோட நோட்ஸ் படிச்சிடுறேன் நானு. எனக்கு அதுக்கப்புறமா டீப்பா படிக்க இருக்கு. ஆனா நீங்க அது ஸ்டார்ட் மத்தபடி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கொஞ்சம் ஜெல்லாக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுக்கு என்ன முக்கியம்னா, நீங்க ஒரு 1 வீக் நல்லா ஜெல் ஆயிட்டீங்க. ஜெல் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 1 வீக் பிரேக் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், மறுபடியும் அது புதுசாவே இருக்கும். சோ நம்ம புதுசா படிக்கிற மாதிரியே இருக்கும். சோ அதுக்கு மட்டும் நீங்க டைம் கொடுத்துடாதீங்க. 1 டே கேப் விடுங்க. அதுக்கு மேல எல்லாம் கேப் விட்டுறாதீங்க எப்பயுமே. மேக்ஸிமம் 1 டே ஆர் 2 டே. ஆனா அந்த அதோட கனெக்டடா இருந்துட்டே இருக்க தான் உங்களால ஈஸியா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க எப்ப படிச்சாலுமே அது புதுசா தான் இருக்கும். இது மட்டும் நல்லா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு பேஜாச்சும் நீங்க படிச்சிடணும் அப்படின்னு எடுத்து வச்சிருங்க. சரிங்களா? ஓகே, ஓகே மேம். கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம் ஆக்சுவலி. தேங்க்யூ திவ்யா. நான் ஒரு சில கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் நான் எப்படியும் பாலிட்டி அட்டென்ட் பண்ணிடணும் யா அப்படின்னு யா சொல்லிட்டு வந்துருவேன். கிரேட் தான். ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து என் கிளாஸ்ல நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட். இவ்ளோ தூரம் உங்களோட பிஸி ஷெட்யூல்லே நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. ஸ்டார்டிங்லயே ஜாயின் பண்ணாங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு. பட் அவங்களால அதுல ஸ்டாண்ட் அப் பண்ணவே முடியல. பட் இந்த லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நீங்க 2 பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும் போது ஐல் பி ஹாப்பி. ஞானமதி அண்ட் திவ்யா 2 பேருக்குமே சீரியஸ்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு. ஸோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா தேங்க்யூ ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் கொடுங்க. சீரியஸ்லி என்ன வேலை வேணா பாத்திரலாம். ஆனா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ஒரு இதை நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சோ ஆல் தி ஆக்சுவலா பெஸ்ட் ஃபார் தட். ஸோ வீட்ல நான் சொல்லுவேன் மேம், உங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு மூமெண்ட்ஸ் தெரியும். வீட்ல ஓ கொஞ்சம் ஜெலஸ் ஆயிடுவாங்க. நீ ஏன் எங்க வாய்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ம் காட்ட மாட்டேங்கிற, நீ அவங்க வாய்ஸ் காமிக்கிற, அண்ட் இப்பவே பாலிட்டி சொல்லி தரியா அப்படிலாம் அந்த மாதிரி சீரியஸ்லி தாட்ஸ் அந்த அளவுக்கு இப்பதான் நான் ரொம்ப கமர்ஷியலான இன்ஸ்டியூட்ல தான் படித்தேன். ஓகே ஸோ ஓகே ரொம்ப அது அஃபோர்டபுள் கிடையாது எங்கள் ஃபேமிலிக்கு. இருந்தாலும் அது போய் படித்தோம். அதே சேம் தான் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சும்மா பாலிட்டின்ற ஒரு சப்ஜெக்ட் ஷெட்யூல் போட்டோமேன்றதுக்காக அந்த சார் வருவாங்க. ஓகே ஓகே ஆனால் ஒன்றுமே இருக்காது ரிலேட்டடாக. அவங்களோட பர்சனல் கெரியர் லைஃப் பற்றி ஒரு ஜோக்கா அவங்களோட கதையை மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ அதுல பாலிட்டி சம்பந்தமா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு சொல்லணுமேன்றதுக்காக ஒரு 10 ஆர்டிக்கல், அதுவும் பிடி பாஸ் எடுத்து அப்படியே ரீட் பண்ணுவாங்க.
அந்த ரீட் பண்றது கூட எனக்கு புரியாது. என்ன சொல்றாங்க, இதெல்லாம் என்ன வேர்ட்ஸ் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் ஓரளவு பிட் பண்ணிட்டு போலான்ற லெவல்ல தான் இருந்துச்சு. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு வீட்லயும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்காக அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்றனால என்னால வீட்லயுமே சொல்ல முடியல. எனக்கு இது புரியல, எனக்கு இது பிடிக்கலன்னு. ஸோ அந்த மாதிரி இதுல தான் வந்தேன். அதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. ஜாப் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே ட்ராக் மாறி போயிட்டு, ஆனா வீட்ல மட்டும் நான் அதை ரிவீல் பண்ணல. எனக்கு ஓரளவுக்கு இது அன்இன்ட்ரெஸ்டடா போயிடுச்சு இந்த ஃபீல்டு. ஏன்னா அவங்க பண்ண டீச்சிங்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்படிதான் இருக்கும் போல, எல்லாம் கமர்ஷியலாவே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே அந்த நிறைய செலவு பண்ணாங்க. இன்ஸ்டால பார்த்த அந்த ஆன்லைன்ல அது இதுன்னு நிறைய சேர்த்துட்டு போனோம். அவங்க எல்லாருமே கமர்ஷியலா தான் பிஹேவ் பண்ணாங்க. யாருமே சொல்லிக் கொடுக்கணுன்றது இல்லை. உங்க கிளாஸ் மட்டும் தான் நான் 10 செக்ஷன் 11 செக்ஷன் மேல நான் கண்டினியூவா வச்ச வரைக்குமே நான் கண்டினியூவா அட்டன் பண்ணேன். ஒர்க் லோட் அதிகமா இருந்தாலுமே நாங்க அங்க ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட உங்க கிளாஸ் நான் சைட்ல ஆன் பண்ணி வச்சிருவேன். நான் டக்குன்னு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அடுத்த 10 நிமிஷத்துல. ஸோ அது உங்க ஜஸ்ட் அட்டன் பண்ணலாம். ஏன்னா முக்கியமான ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்றதுக்கான ரீசன் வந்து உங்களோட ஃபீஸ் தான். அது ஓப்பனா சொல்ல போனா நான் உங்களோட கிளாஸஸ்லாம் நான் பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் அந்த வீடியோஸ்மே ரேண்டமா தான் இன்ஸ்டால பார்த்தேன். ஸோ நீங்க ஃபீஸ் அந்த ஸ்டோரியில பார்த்தப்போ சரி ஓகே எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம், லேக்ஸ் கணக்குல நான் செலவு பண்ணிட்டேன். சரி ஏன்னா நல்லா ஃபிட் பண்ணிட்டும் வர முடியல, ஒரு முழு மனசா வெளியவும் போக முடியல. சரி ஒரு லாஸ்ட் அட்டம் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்கள ஜாயின் பண்ணேன். அப்ப கூட நான் உங்கள்ட்ட ரெக்கார்டிங் கிளாஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன் ஃபீஸ் எவ்வளோன்னு. அப்புறம் நீங்க 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க லைவ் செஷனுக்கும் ஸ்டோரி போட்டனால சரி அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எங்க வீட்டுக்கு தெரியாது. நான் சேலரியில கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சதுதான். அதனால தான் உங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி இல்ல அப்படி அவ்வளோ இல்ல. இருந்தாலும் நான் அவங்கள வீட்ல என்ன ஸ்ட்ரகிள் பண்ண விட வேணாமேன்றதுக்காக நான் கொஞ்சம் சேலரியில மந்த்லி கொஞ்சம் இது பண்ணதுதான். அதனால தான் உங்களுக்கு நான் மந்த்லி சென்ட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம். அதனால ஒரு 1 வீக் பார்த்தப்ப எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அது கண்டினியூ அப்பதான் யோசிச்சேன் அந்த மனுஷன் என்ன நடத்தினாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. முன்னாடி போன கிளாஸ் சீரியஸா எனக்கு ஏன் இப்படி ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க அங்க. அவங்க எவ்வளவு பேர் ஃபிட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம் அவங்களாலவே. எனக்கு நிஜமாலாம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபீஸ் அதிகம். நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நிறைய லோன் போட்டு கூட சேர்த்து விட்டுருப்பாங்க. அவங்க அது எதுவுமே புரிஞ்சுக்காம ஜஸ்ட் அவங்களோட ஷெட்யூல் போட்டாங்கன்றதுக்காக மட்டும்தான் வருவாங்க. இன்னைக்கு குவாலிட்டி ஷெட்யூல் போட்டாங்கன்றதுக்காக தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பிளேஸ்ல இருந்து உங்ககிட்ட வந்தனால எனக்கு இது கொஞ்சம் ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. இப்போ நான் ஃபுல்ஃபில்டா அட்டன் பண்ண ஃபுல்ஃபில்லா எனக்கு நான் படிச்சேன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா. பட் எனக்கு புரியுது. இப்போ பயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் எனக்கு. இந்த சப்ஜெக்ட் பார்த்தா எனக்கு பயம் கிடையாது. அப்ப நான் அந்த சப்ஜெக்ட் பார்க்கவே மாட்டேன். எனக்கு அது திறந்தாலும் அந்த சார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. இதனால்தான் அப்புறம் கிளாஸஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது கண்டினியூவா பண்ணணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா பாலிட்டிக்கு ஒரு நோட்ஸ் எடுத்ததே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. எனக்கு சீரியஸா கிளியர் பண்ண மாட்டேன். நானும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எங்க போய் ஜாயின் பண்ண என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து ஐஏஎஸ் ஆகணும் அந்த இது மட்டுமே மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அது இருக்குது. பட் நம்ம எப்படி போறோம் என்ன செய்ய போறோம் எதுவுமே தெரியாம வந்து நான் போய் ஒரு இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணேன். வீட்லயுமே பினான்சியல் டவுனா தான் இருந்தாங்க. அமௌண்ட் பார்த்து தான் போய் ஜாயின் பண்ணோம். ஓகேவா தான் இருந்துச்சு. கட் அவுட் மட்டுமே அங்க போட்டிருக்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி எக்ஸாம் வந்து வேற இடத்துல எழுதிருப்பாங்க. பட் அந்த அதுவுமே அதை பார்த்துட்டு ஒரே ஒரு இன்டர்வியூ செஷன் கொடுத்ததுக்காக அவங்களோட இதுவா எடுத்து இருந்திருப்பாங்க. நானும் பார்த்து இங்கதான் படிச்சேன்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணிட்டோம். ஆனா எல்லா சப்ஜெக்டும் நல்லாலன்னு சொல்ல முடியாது. பாலிட்டின்னு பார்த்தா அந்த புக்கு லக்ஷ்மிகாந்த் புக் இருக்குல்ல, அது அவ்வளவு ஃபாஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்குரிய டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு அவங்களோட பர்சனலா வேற ஏதாவது பேசுறது அந்த மாதிரி ஏதோ கொண்டு எனக்கு வந்து எதுவுமே புரியல. நம்ம அப்பதான் உள்ள போயிருக்கோம். கிளாஸ் வேற ஸ்டார்டிங்ல நான் ஒரு 2-3 கிளாஸ் அட்டன் பண்ணல. ஒரு 4வது தான் போய் ஜாயின் பண்ணேன். பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு. நம்ம நம்ம பாதையில வந்துட்டோம் போல, நம்ம லைஃப் வேற எங்கேயோ இருக்கு போல, இது என்ன நம்ம எதுக்கு ஆசைப்பட்டோம் எப்படி அப்படின்னு மைண்ட் ஃபுல்லா வீட்டுல என்னால சொல்லவே முடியல. ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணேன். அலோனா அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். நிறைய யாருமே சொல்றதுக்கு இல்லாமலாம் அந்த இன்ஸ்டியூட்ல இருந்தேன். போக போகதான் ஒரு 2-3 பேர் உன்னால முடியும் நீ பாரு சொல்றதுக்கு கொஞ்சம் சுத்தி நல்லா இருந்தாங்க. ஓகேவா கூட வந்து யாருமே சார் வந்து நம்ம போய் பேசினா 2 பேர் சொல்லுவாங்க. பட் நடத்துறத பார்த்தா ரொம்ப இதாதான் இருக்கும். ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்ட் ஏதோ நடத்துறோம் கடமைக்கு சொல்லி கொடுத்துட்டு போற மாதிரி நிறைய பேர் அதனால பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் வந்துட்டு பாலிட்டின்னு பார்க்கும்போது நீங்க நடத்துறது வந்து எனக்கு எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. முன்னாடி சொன்னாங்களே இந்து அவங்கள மாதிரி தான் நானும் உங்க கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அவ்வளவு அது கொடுத்துட்டோம் இதுல போறேன் இதுல வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்றது பார்க்கும் இப்ப வந்து பாலிட்டிக்கு எனக்கு முன்ன விட இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. நான் வந்து நீங்க நடத்தினதுல இருந்து மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா பாலிட்டில ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்றதுக்கு எனக்கு மோட்டிவ் ரொம்ப எனக்கே தெரியுது. இப்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், கிளாரிட்டி இருக்கு.
கிளாரிட்டி வந்து ரொம்ப இருக்கு. தென் நான் வந்து கேட்க நினைக்கிற கொஸ்டின் மத்தவங்க எனக்கு வந்து பயமா இருக்குன்னு எனக்கு என்ன பண்ணனே தெரியாது. அப்ப நான் கேட்க நினைக்கிறேன் மத்தவங்க கேட்கும் போதுமே நீங்க ஆன்சர் பண்றது அது எனக்கு ஓகேவா இருக்கும். அப்புறம் வந்து டைம் டேபிள் போட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஆனா என்னால கொண்டு போக முடியாத நினைச்சிட்டு இருப்பேன். கரெக்டா நீங்க யூடியூப்ல அதுக்கு ரிலேட்டடா வந்து படிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க வந்து எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா காட் கொடுத்த கிஃப்டா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் என்னோட லைஃப். தேங்க்யூ. சீரியஸ்லி நீங்க சொல்ற எல்லாத்தையும் வச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, நானும் உங்க சைட்ல இருந்து தான் ஃபீல் பண்ணுவேன். ஆஸ்பிரண்டா தான் நான் என்ன ஃபீல் பண்ணிப்பேன். என்னைக்குமே வந்து நான் ஒரு டீச்சர், நான் வந்து எஜுகேட்டர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ உங்களோட இருக்கும்போது நானும் ஒன் ஆஃப் யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி. நான் ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவோம் இங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அந்த மெசேஜ் பார்த்துட்டு கிளாஸ் இருக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணேன். அண்ட் இந்த மாதிரி ஃபீஸ் வந்து 2 டைமா பே பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனா என் பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ஓகே அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எந்த தைரியம் ஏன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் நிறைய இடத்துல வாங்குறாங்க. உங்க கூட சிங்கிள் பேமெண்ட் தான், டபுள் பேமெண்ட் எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி உடனே சொல்லிடுவாங்க. பட் என் பேர் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். பட் நீங்க ஆனா ஓகே அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்ததுப்பா. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்களா நீங்க? ஆமா, எல்லாருமே வந்து எல்லாரையும் நான் வந்து ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். கண்டிப்பா அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. பண்ணலையா? சோ அது கொஞ்ச நாளா உங்களுக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே. நீங்க ஒரு 2 நிமிஷம் கூட யோசிக்கல. லைக் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ண அப்புறம் ஒருவேளை பிடிக்காம போய் அவங்க ஃபீஸ் கட்டாம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த மாதிரி ஏன்னா நான் சொன்ன உடனே தான் நீங்க ஓகேன்னு சொன்னீங்களே தவிர ஒரு 2 செகண்ட்ஸ் கூட நீங்க திங்க் பண்ணவே இல்ல. அதுல இருந்தே உங்களை பத்தி எனக்கு ஜட்ஜ் பண்ண முடிஞ்சது. லைக் உங்களோட கேரக்டர் எல்லாமே. தேங்க்யூடா. மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சீனியர்ஸா இருப்பாங்க. ஸோ அவங்களால அந்த சிலபஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க ஆஸ்பிரண்டா இருக்கிறதுனால எங்க இடத்துல இருந்து பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு என்ன இப்போ இங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி டவுட் வரும் சாரி அது எப்படி அது சின்ன சின்ன சில்லியான டவுட்டா இருந்தாலும் அது இவங்களுக்கு இப்படி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்களும் அதை கிராஸ் பண்ணி போயிருக்கனால நீங்க அந்த பிளேஸ்ல இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிடுவீங்க. நீங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் இது பண்ணுவேன், இதெல்லாமா கேட்க முடியும் அப்படின்னு. பட் நீங்களுமே சொல்லிடுவீங்க இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டவுட் வரும் எனக்கு தெரியும், அதனால இதை இப்படி பண்ணிக்கோங்கன்னு நீங்க சொல்லிடுவீங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் கண்டிப்பா நிறைய பேருக்கு அந்த ஃபீஸ் வந்து இன்னுமே நிறைய பேர் வில்லிங்கா வருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இதை பார்த்துட்டாங்கன்னா இப்போ நீங்க மறுபடியும் வேற கிளாஸஸ் ஆரம்பிச்சீங்கன்னா நம்பி ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் அஃபோர்டபுளா இருக்கும். இப்ப அவங்க சீரியஸா இருக்காங்கன்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டிஸ்அட்வான்டேஜ் என்னோட பேஸ் எல்லாமே உங்க கிளாஸ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹோப் நான் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு நினைக்கிறேன் மேம். பாலிட்டி. ஓகே ஓகே. தேங்க்யூ மேம். அப்பா கிட்ட சொன்னீங்களா நல்லா இருந்துச்சு எஸ் கிளாஸ்? மேம். அது எப்போதும் கேட்டுட்டே இருப்பாங்க ஹரிணி மேம் கிளாஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே எஸ் மேம். ஓகே ஓகேடா. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு மேம். அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருக்கட்டும், டவுட்ஸ் எனக்கு வரும். ஆனா அத சபரீஸ்வரி அக்கா இல்ல யாராவது ஒருத்தவங்க கேட்டுருவாங்க. சோ எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூடா. சோ அதுக்கு தான் இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியம். சோ நமக்கு அது யூஸ் ஆகலைனாலும் இன்னொருத்தருக்கு இப்போ ரெக்கார்டட் கிளாஸஸ் பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். சோ அவங்களால அது கேட்க முடியாதப்ப நம்ம கிளாஸ்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து கிளாஸ் நீங்க நடத்துறது வந்து தமிழ்ல சிலது எக்ஸ்பிளைன் பண்றது வந்து சீக்கிரமாவே புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியாவே இருந்துச்சு. அதனால ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஓகேடா. ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல குவாலிட்டில? கண்டிப்பா ரொம்பவே நிறைய விஷயம் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு கிளியரே இல்லாம ஒரு விஷயம் இப்போ பிரசிடென்ட் பத்தி எதுவுமே தெரியாம சோ நீங்க நடத்துறது இவ்வளவு விஷயம் ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இன்னும் நம்மளால முடியும்னு சொல்றதே மோட்டிவாவே எனக்குள்ள நிறைய விஷயம் தோணுச்சுக்கா. தேங்க்யூ. ஓகேடா. தென் வந்து அந்த டீச்சிங் அவங்க டீச்சரை பொறுத்து தான் அந்த லெசனுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நடத்துறவங்களை பொறுத்துதான் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே வரும்னு சொல்லுவாங்களேக்கா. அந்த டீச்சர் சோ அந்த குவாலிட்டின்னு சொல்றது எனக்கு வந்து உங்க மூலமா தான் நான் படிக்கும் போதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு நான் சொல்றேன். சோ தேங்க்யூக்கா. தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறவங்க தான். மேம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஞானம். மேம் ஆக்சுவலா நாகலட்சுமி அவங்க சொன்ன மாதிரி இன்ஸ்டா நான் பாத்துட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்ல டீச் பண்ணுவேன் பட் நோட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல அப்படின்னு நீங்க சொல்லும் போது அந்த ஒரு பாயிண்ட்ல தான் மேம் நான் யோசிக்காம நான் கிளாஸ் சேர்ந்தேன். அண்ட் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டா சொல்றாங்களா இல்ல மாத்தி எது சொல்றாங்களா, டீச் பண்றது தமிழ் நோட்ஸ் வந்து இங்கிலீஷா அப்படிங்கிறது அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லை மேம். ஒரே ஒரு மோட் ஆஃப் லாங்குவேஜ் தான் இருக்கும். நீங்க ஆனா இப்ப எடுக்கிறது வந்து இப்ப மெட்ரிக் படிச்சவங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் வந்து ப்ராப்பரா அங்க வர்றது கிடையாது. நம்ம தமிழ்ல கேட்கும் போது அது நமக்கு யூஸ் ஆகும், நோட்ஸ் படிக்கும் போது ஈஸியா ஆயிடும். சோ அது நீங்க யோசிச்சதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் ஒண்ணு தி பெஸ்ட் ஒன்னு. தேங்க்யூடா. அது நான் சொல்றேன்ல நான் எப்பயுமே ஆஸ்பிரின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மட்டும் தான் யோசிச்சிருக்கேன். நான் வந்து இவ்ளோ அப்படின்னு என்னைக்குமே யோசிச்சதில்ல. எல்லாருமே உண்டு. நம்ம மாதிரி தானே அவங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த 6 வருஷத்துல ஒரு விஷயத்த கூட என்னால மறக்க முடியாது. ஏன்னா எல்லா விஷயமே நான் கஷ்டப்பட்டு ஒரு அப்டிக்கலா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சது. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஒரு அனாலிசிஸ் கிளாஸ்